வாழ்க நலத்துடன். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா முலாப்பழம் ஜூஸ் தாங்க குடித்தேன். முடிஞ்ச அளவுக்கு காலையில் வந்து ஒரு நீச்சல் தண்ணியோ இல்லை வந்து மோரோ இல்லை ஜூஸோட குடிங்க. அப்போ தான் வந்து நம்ம உடம்புக்கு ஹீட்டு வந்து கொஞ்சம் நார்மலாகுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சோறு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அது கூட வந்து வத்த குழம்பு வச்சுருந்தேங்க. ஸோ அது கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டேங்க. உண்மையிலே வந்து பழைய சோறோட இந்த மாதிரி ஐட்டந்த குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா காலையில் வச்சு வத்த குழம்பு தாங்க, நல்லா நிறைய சுண்டக்காய் போட்டு தொட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சிம்பிளாக வந்து அப்பளமும் சின்ன வெங்காயம் தாங்க வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலே வந்து இந்த 2 காம்பினேஷன் கொஞ்சமாக ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து அப்பளத்தை வச்சு அப்படியே சோறோட தட்டி சாப்பிட்றப்ப அவ்வளோ தேவ அமிர்தமாக இருந்துச்சுங்க. செம்மதாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமாக மோர் குடித்தேங்க. இதுதான் நான் மத்தியானம் சாப்பிட்டது. கண்டிப்பாக வந்து வத்தக்குழம்பு வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து செமையாகவே இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதாங்க நான் இன்றைக்கி சாப்பிட்டது. அதுக்கப்புறம் வந்து நான் சாயந்தரம் எதுவுமே நான் சாப்பிடல. மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வந்து ஒரு 3:30 மணி ஆயிடுச்சா. ஸோ எதுவுமே நான் சாப்பிடல. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.